ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லெவலை 3 ஸ்டேஜாக பிரிக்கிறாங்க. அது என்னென்னா ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ்னு என்னன்னா, இந்த ஏஐனால ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் மட்டும்தான் முடிக்க முடியும். அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் வேற ஏதாச்சும் டாஸ்க் கொடுத்தோம்னா அதுக்கு பண்ண தெரியாது. இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ChatGPT மாதிரியான ஏஐ டூல்ஸ் எல்லாம் இந்த கான்செப்டில் தான் வருது. எக்ஸாம்பிளுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ஸ், நம்மளோட ஃபேஸை வச்சு மொபைலில் அன்லாக் பண்ணுற சிஸ்டம், யூடியூப்ல நம்மளுக்கு பிடிச்ச வீடியோஸ் எல்லாம் ரெக்கமெண்ட் ஆகுறது, அடுத்ததா செல்ஃப் டிரைவிங் கார்ஸ், இதெல்லாம் ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ்க்கு எக்ஸாம்பிளா சொல்லலாம். அடுத்ததா இன்னும் கொஞ்சம் அதிகமான இன்டெலிஜென்ஸ் லெவல் இருக்கிற ஸ்டேஜ் 2 பார்க்கலாம். ஏஐனோட அட்வான்ஸ்டான ஸ்டேஜ் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஏஐக்கு ஹியூமன்ஸ்க்கு இருக்கிற எல்லா கேப்பபிலிட்டிஸுமே இருக்கும். இதனால ஹியூமன்ஸ் சொல்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். புதுசா ஒன்று லேர்ன் பண்ணிக்கிட்டு அதில் கிடைச்ச நாலேஜை வச்சு புதுசா ஒரு டாஸ்கை முடிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இதனால ஹியூமன்ஸோட ஹெல்ப் இல்லாமையே தனியா சிந்திச்சு எக்ஸாம் எழுத முடியும், ஒரு நாவல் எழுத முடியும். அது மட்டும் இல்லாம டிசீஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியும். ஹியூமன்ஸ் மாதிரியே அதனால டீச் பண்ண முடியும், ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் தனியாகவே ரிசர்ச்சும் பண்ண முடியும். இந்த ஏஐ மாடலை இன்னும் கண்டுபிடிக்கல. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் ஓப்பன் ஏஐ மாதிரி ஐடி கம்பெனிஸ் எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைனலாக இன்டெலிஜென்ஸ் லெவல் அதிகமாக இருக்கிற ஸ்டேஜ் 3 ஏஐ மாடல்ஸ் பற்றி பார்க்கலாம். ஏஜிஐயோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ். இந்த ஏஐனால ஹியூமன்ஸ் விட அதிகமாக சிந்திக்க முடியும். அடுத்ததாக ஹியூமன்ஸ் மாதிரியே இந்த ஏஐக்கு உணர்ச்சிகள் இருக்கும். அதனால தனியாக ஒரு டெசிஷன் எடுத்து முடிக்க முடியும். இந்த மாதிரி ஏஐ என்ன மாதிரியான அட்வான்ஸ் லெவலில் இருக்குன்னு இன்னும் ஹியூமன்ஸ்னால ப்ரெடிக்ட் பண்ண முடியல. இந்த ஏஐனால என்னென்ன பண்ண முடியும்னா, எக்ஸாம்பிளுக்கு வேர்ல்டில் இருக்கிற டிசீஸ்க்கு இதனால தனியாகவே மருந்து கண்டுபிடிச்சு கியூர் பண்ண முடியும். இப்போ இருக்கிற கிளைமேட் சேஞ்சிங் ப்ராப்ளம்ஸை இதனால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிற பிசிக்ஸ் தியரியெல்லாம் இதனால ஈஸியாகவே பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதனால ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட முடியும். சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆர்டிஃபிஷியல் நேரோ இன்டெலிஜென்ஸ் லெவல் வந்து நார்மலான ஒரு கால்குலேட்டர் லெவலுக்கு வச்சுக்கோங்க. 2வது ஸ்டேஜில் இருக்கிற ஏஜியோட இன்டெலிஜென்ஸ் லெவல் எப்படி இருக்குன்னா, ஹியூமன்ஸ் மாதிரியே திங்க் பண்ணுற லெவலுக்கு அட்வான்ஸ்டாக இருக்கும். அதுவே 3வது ஸ்டேஜில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ் லெவல் ஹியூமன்ஸை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு அதனால சுயமாகவே ரிசர்ச் பண்ணி புது புது ஏஐ மாடல்ஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட 3 ஸ்டேஜஸ்ன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் ஏஐ பற்றி இன்னும் அதிகமாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, நான் என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற ஏஐ சம்மந்தமான டுட்டோரியல்ஸை விசிட் பண்ணி பாருங்கள்.